இப்படி ஒரு வீடியோ பண்ணவே கூடாதுன்னு நான் நினைச்சேன் ஆனஸ்டா. பட் விஷயம் வந்து கைமீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அதங்காட்டி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. தன்யா பாலகிருஷ்ணா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு பெங்களூர் பிறந்து வளர்ந்தது போல இங்கே மெட்ராஸில் வந்து படங்கள் எல்லாம் அறிவு, காதல் சொதுப்புது, இப்படி இந்த மாதிரி படங்கள் வந்து நடிச்சிருக்குது. அது வந்து இந்த ஐபிஎல்க்கு இடையில வந்து என்னன்னா ஏதோ ஒரு டென்ஷன் ஆகி ஒரு கமெண்ட், மகாமட்டமான கமெண்ட், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்னன்னா தமிழர்களை இழிவுபடுத்தி நீங்க வந்து அங்கிருந்து கரண்ட் வாங்குறீங்க, தண்ணி வாங்குறீங்க, எங்க பெங்களூர்ல வந்து உட்காந்துட்டு எங்களை வந்து சீரழிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஏதாவது உங்களுக்கு வந்து வெக்கமே கிடையாதா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட். அப்புறம் கிரிக்கெட்டை பத்தி மென்ஷன் பண்ணி ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட் வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம இருக்கணும், எவ்வளவு தூரம் மக்கள் வந்து விளக்கணை விட்டு பார்ப்பாங்க நம்மளைய அப்படிங்கிற எந்த அறிவுமே இல்லாம போய் இப்படி வந்து ஒரு கமெண்ட் வந்து எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து ஒரு தனக்குத்தானே மண்ணை தூக்கி தலையில போட்டுக்கிற ஒரு ஆக்ட். இதுக்கு வந்து அதோட பலன் வந்து அந்த பொண்ணு இப்போ ஒரு வாரமா அனுபவிச்சுட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கானவங்க மெசேஜ் பண்றாங்க, அதுக்கு எதிராக பேஜ் எல்லாம் கூட துவக்கிட்டாங்க ஃபேஸ்புக்ல. நம்மளால நல்ல கில்லாடி இல்லை. ஸோ நான் வந்து அந்த பொண்ணை நியாயப்படுத்தவல்ல விரும்பல. ஆனா அந்த பொண்ணை கண்டிக்கிற அதே சமயம் வந்து சில ஆட்களையும் கண்டிக்க வேண்டியது என்னுடைய கடமையா இருக்குது. என்னன்னா ரொம்ப மகாமட்டமான கமெண்ட்டுங்க. நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப, நீ சினிமாவுக்கு எப்படி வந்தன்னு எனக்கு தெரியாதா, ஆய் ஊய் அப்படின்ட்டு. நியாயமாங்க அந்த பஞ்ச் ஆஃப் ஆட்களை மட்டும்தான் நான் சொல்றேன். முக்கால்வாசி பேர் நீங்க ரொம்ப டீசெண்டா தான் இருக்கிறீங்க, எதுவுமே வந்து பிரச்சனை இல்லை. அந்த ஒரு 25% இருக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்க தமிழ்நாட்டுக்கு பெரிய சாபகேடு அப்படிங்கறதே நீங்க தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா தனியா போய் நின்று ஒரு கேள்வி எழுறா அப்படின்னா எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்குவீங்க. எதனா ஒரு இஷ்யூடா, ஃப்ரெண்டுக்கு இஷ்யூ இல்லாட்டி யாராவது ஒரு இஷ்யூடா எப்படியாவது சால்வ் பண்ணு அப்படின்னா ஓடிடுவீங்க. ஃப்ரெண்ட் எவனாவது ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருந்து உங்களுக்கு போன் அடிச்சு காசு கேட்டா சம்பளம் 1 லட்சம் ரூபாய் கையில இருந்தாலும் சரி, இல்ல மச்சான் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ உங்களை மாதிரி சுயநலவாதிகளுக்கு எதுக்கு கோபம் வருதுங்கிறது தான் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க வந்து சும்மா தமிழர் இஷ்யூ எல்லாம் வந்து உங்க செல்ஃப், உங்களுடைய சுய லாபத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ ஒழியோ நிஜமாலுமே தமிழன் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்னு அது பிரச்சனை ஐபிஎல் சார்ந்ததுன்னு தான் நினைக்கிறேன். கிரிக்கெட்டு ஆகு அப்படின்ட்டு என்ன, ஏதாவது இந்த சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படியே தமிழ்நாட்டுடைய பிரதிபலிப்பா, இல்ல பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அப்படிங்கிறது கர்நாடகாவோட பிரதிபலிப்பா? கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிக்கும் அந்த டீமுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கர்நாடகாவில் விவசாயம் தான். இல்ல சென்னையில் இருக்கிற கஷ்டப்படுற தமிழர்களுக்கும் சென்னை டீமுக்கு என்ன? எத்தனை பேர் சென்னை சேர்ந்தவன் எத்தனை பேர் அங்க ஆடுறான், இல்ல பெங்களூர் சேர்ந்தவன் எத்தனை பேர் ஆடுறான்? அவன் எங்கேயோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, கள்ள பணத்தை கைமாத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இது யூஸ் பண்ணிக்கிறான். அதுல என்னங்க உங்களுக்கு உணர்ச்சி வந்துருது திடீர்னு? சும்மா என்னமோ நம்ம தோத்துட்டா வந்து என்னமோ வானமே இடிஞ்ச மாதிரியும், அவங்க ஜெயிச்சிட்டா வந்து என்னமோ நாளைக்கு வந்து சூரியனே உதிக்காத மாதிரியும் ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா தெரியல உங்களுக்கு. ஏன்னா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் பேர் செத்தாங்க. எல்லாரும் இங்க குத்த வச்சு கொண்டு வாயில பல்ல கடிச்சுட்டு தான் உட்காந்துருந்தோம். வேற என்ன ஏதாவது பண்ணணும் சொல்லுங்க? ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்ணோம்னா நிச்சயமா அதுக்கு வந்து நம்ம போய் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கப்பல் எடுத்துட்டு போய் ஒரு 10,000 பேர்த்த காப்பாத்திருந்தா சரி ரைட் அப்படிங்களா. நமக்கெல்லாம் உணர்ச்சியே வரக்கூடாதுங்க. நமக்கு வந்து நியாயமா சொல்றோம் பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இலங்கை தமிழர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது படிக்கிறப்ப சிரிச்சுக்குவாங்க மனசுக்குள்ளே, அடங்கி ஏன்டா இதுக்கெல்லாம் வராது, நீங்க இதுக்கிட்ட இதுக்கு குதிக்கிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலா நான் 2-3 கமெண்ட் கூட பார்த்தேன். அப்போ கூட அந்த ஒரு சில இலங்கை தமிழர்கள் அது போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுக்காதீங்க. என்னமோ நீங்க வந்து அதே மாதிரி தமிழனை இழிவுபடுத்துற விஷயம் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரியும், அந்த பொண்ணுதான் என்னமோ 100% பண்ண மாதிரியும் எல்லாம் நடிக்க வேண்டாம். நம்ம தமிழனை இழிவுபடுத்துற விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. நான் செக்ஷன் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் குறிப்பிடுறேன். என்னன்னா ஒருத்தன் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் தர்றா, நீ இங்க விட்டுட்டு நீ யூஎஸ் வாடா அப்படின்னா அடுத்த செகண்டே அங்க போயிட்டு
அங்க போய் எப்படி சிட்டிசன் ஆகுறது அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படா அந்த இந்தியன் பாஸ்போர்ட்டை விடுவோம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு பேர் தவம் இருக்கிறீங்க. இந்த இங்கிருந்து சிங்கப்பூர் போயிட்டு உட்காந்துட்டு சிட்டிசனா இருக்கு எத்தனை பேர் தவம் கிடக்குறீங்க. உங்களுக்கு என்ன இந்த நாட்டு மேல அக்கறை? ஆனஸ்டா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தமிழன் மேல அக்கறை? ஸோ நீங்கெல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து என்னமோ கொந்தளிச்ச மாதிரி நடிக்க வேண்டாம். அது போக வந்து அபியூஸ்ங்கிறது வந்து எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த பொண்ணு அபியூஸ் ஓவரா போய் டக்குன்னு ஏதோ நினைக்காத நினைச்சு இறந்து போச்சுன்னா ஒரு உயிர் தாங்க. எல்லாருமே தப்பு பண்றதுதான். ஏன் நீங்க தப்பு பண்ணவே இல்லையான்னு லட்சம் தப்பு பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். சும்மா பாவம் அந்த பொண்ணு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பயத்துல நான் மூட்டை முடிச்சோட வந்து நான் பெங்களூரே போயிடுறேன், நான் நடிக்கவே இல்லை அப்படிங்கிறது. நான் வந்து அந்த பொண்ணை டிஃபெண்ட் பண்ணவோ அந்த பொண்ணு என்ன டைப்புங்கிறது கூட எனக்கு தெரியாது. அதை நான் பார்த்ததும் கிடையாது. சினிமாவில் பார்த்தது கூட கொஞ்சம் ஏதோ ரொம்ப கொஞ்சமாக தான் ஞாபகம் இருக்குது. ஆனா நம்ம வந்து இதை வந்து மற்றவங்களுக்கும் பண்ணிடுவோமா நம்ம? அதாவது ஒரு பவர்ஃபுல் ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு கணக்கு வச்சுங்க. அதே பொண்ணு இதே மாதிரி படிச்சுட்டு இருக்குது, நடிச்சிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டா அப்படி எழுதிருவீங்களா? அவன் எடுத்து சொருகிடுவான்னு தெரியும் உங்களுக்கு, கரெக்டுங்களா? அந்த பயம் இருக்கிறங்காட்டி எல்லாம் வாய மூடிட்டு இருப்பீங்க. இது இங்க ஒன்னும் பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லாதங்காட்டிக்கு ஏறி ஜங்குன்னு முதிக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ், தைரியம் அப்படிங்கிறது வந்து எல்லா டைம்லயுமே ஒரே மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தைரியசாலி. சும்மா வந்து ஒரு புள்ள பூச்சி கிடைச்சுன்னா அது மேல ஏறி உக்காந்துட்டு மிதிக்கிறவனெல்லாம் தைரியசாலி கிடையாது. எல்லா இதுலயும் போங்க, போய் இந்த ஆட்சி நடக்குது முன்னாடி ஆட்சி இல்ல எத்தனையோ அக்கிரமம் நடந்திருக்குது, போய் முன்னாடி நில்லுங்க, போய் முன்னாடி நில்லு, முதலமைச்சர் கேள்வி கேளுங்க. போங்க, செக்ரட்டரியேட் போனா வருவாங்க, போய் நின்று கேளுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இந்த விலை ஏத்துனீங்க, ஏன் அந்த விலை ஏத்துனீங்க கேளுங்க. முன்னாடி இருக்கிறவங்க ஏன் இந்த ஊழல் பண்ண அப்படின்னு போய் முன்னாடி நின்று கேளுங்க. அதுக்கெல்லாம் தைரியம் இல்லாத நாம வந்து சும்மா ஒரு கம்ப்யூட்டர் பின்னாடி ஒழிஞ்சிட்டு கமெண்ட்ஸ் இது பண்ணலாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அது வந்து நான் தப்புன்னு சொல்லல. அதுக்கு உயிர் போற மாதிரி எல்லாம் எழுதக்கூடாதுங்க. அவங்க வாழ்க்கை மாத்திர அளவுக்குலாம் எழுத வேண்டாம். எல்லாமே மறப்போம் மன்னிப்போம் தான். எவன் மனசாட்சி தொட்டு பார்த்தாலும் எவனும் வந்து பயங்கரமான உத்தமம் கிடையாது. எல்லாருமே ஒரு செர்டன் பீரியட்ல அயோக்கியனா இருந்துட்டு தான் உத்தமமா இருக்கலாம். ஸோ அந்த பொண்ணோட அந்த அயோக்கியத்தனமான பீரியட் அப்படிங்கிறது இதா இருக்கும். இந்த ஒரு வாரம் 2 வாரம் இது ஒரு தப்பு பண்ணிடுச்சு, ரைட். அதுக்கப்புறம் என்ன, ஏதோ ஒரு வகையில் அது வந்து திருத்திட்டு அதோட வாழ்க்கையை வந்து மாத்திட்டு போகும். ஸோ தயவு செய்து வந்து நீங்களாம் வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி நடிச்சுட்டு சும்மா வந்து கமெண்ட் எழுதிட்டு அதுக்கு லைக் வாங்கணும் அப்படின்லாம் தயவு செஞ்சு எழுதாதீங்க. உண்மையா மனசுல தோணினாலும் உங்களை உணர்ச்சியில அடக்கிட்டு வந்து கொஞ்சம் வந்து தன்மையா எதையுமே வெளியெடுத்து காட்டுறதுக்கு வந்து பழகிக்குங்க. நம்ம வந்து நம்மளை வந்து 1,00,000 பேர் பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம போய் நம்ம மானத்தை நம்மளே கப்பல் ஏற்ற வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.